ஐம் காயத்ரி கர்ணா. ஒரு பெயிண்டிங் பண்ணக்கூடிய பையன் இருக்கான். பெயிண்டிங்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய பெயிண்டிங்கை யாராவது ரசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் வரைஞ்சி ஒரு ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் வைக்கிறான். வச்சுட்டு இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நிறைய மார்க்கு வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க, எங்கெல்லாம் தவறுகள்லாம் இருக்கோ அங்கே மார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிடுறான். மறுநாள் வந்து அந்த பெயிண்டிங்கை பார்க்குறப்போ அந்த பெயிண்டிங் பூராவே இன்ட்டு மார்க்காக தான் இருக்குது. ரொம்ப சோர்வடைஞ்சு போயிடறான். இனிமேல் பெயிண்டிங் பண்ணவே வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பெயிண்டிங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு டெய்லி ஆனால் தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு இருந்துகிட்டே இருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீ மறுபடியும் பெயிண்டிங்கை கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்கில் ஏதாவது தவறு இருந்தால் அது என்ன தவறுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அதே மாதிரி பண்ணுறான். ஒரு இடத்துல கூட இன்ட்டு மார்க் இல்லை. உடனே அவன் சந்தோஷமாக ஆயிடுறான். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அம்மா இன்றைக்கி எந்த இன்ட்டு மார்க்கும் இல்லைம்மா, என்னோடய பெயிண்டிங்கை வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீ என்ன பண்ணாலும் இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து அதை வந்து டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. உனக்கு தெரியும் நீ யார், உன்னோட திறமை என்ன அப்படிங்கிறது. யாருக்காகவும் உன்னோட திறமையை எப்போவுமே நீ விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் யாருக்காகவும் நம்மளுடைய கலைகளையும் திறமைகளையும் ஒரு போதும் தூக்கி போட வேண்டாம். தேங்க்யூ.